ஆதார் கார்டு. இப்போ ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் மூலமா ரூல் பண்ணுவாங்க. டிஜிலாக்கர்னா என்னங்க சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு இன்டர்நெட் போர்ட்டல், அவ்வளவுதான். அதாவது இன்டர்நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட எல்லா டேட்டாவையும் செக்யூரா சேவ் பண்ண வச்சிருக்கூடியதுதான் டிஜிலாக்கர் சிஸ்டம். இந்த டிஜிலாக்கர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆதார் கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எல்லாருக்குமே, இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமான டேட்டாவா ஆதார் கார்டு இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆதார் கார்டு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. பட் டிஜிலாக்கர் சிஸ்டம் மூலமா இன்னொரு கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுது ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா, அப்பார் கார்டு. இந்த அப்பார் கார்டு என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சில டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். என்னென்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிதமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பார் கார்டு பற்றி ஷார்ட்டாக இருக்க போகுது, ரொம்ப டீட்டெயிலாக பேச போகுது. இந்த அப்பார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நீட் 2026 தேர்வுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட். சரி, ரைட். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், அப்பார் கார்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதை பற்றி வந்து இன்னுமே எலாபரேட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. இதுதான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸை ரீச் ஆகிருக்கு. அதில் நல்ல ரீச் ஆன ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐடி ஃபார் நீட் 2025 ஹவு டு கெட் இட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்பார் கார்டுங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இது நல்ல வியூஸும் போயிருக்கு. இதோட லிங்க் வந்து சார் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, ரைட்டு. இந்த அப்பார் கார்டுனா என்னங்க சார்? இது நீட் 2025க்கு தேவையான வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். மொதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார் கார்டு கண்டிப்பாக எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே இதில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், பாருங்க. ரைட். அப்பார் கார்டுனா என்னங்க சார்னா ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. இது ஒரு முக்கியமான அக்கௌண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டில் நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் ஸ்டூடெண்ட் ஃபீல்டில் இருக்கேன் சார், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான கார்டு சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆதார் கார்டு. இப்போ ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் மூலமா ரூல் பண்ணுவாங்க. டிஜிலாக்கர்னா என்னங்க சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு இன்டர்நெட் போர்ட்டல், அவ்வளவுதான். அதாவது இன்டர்நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட எல்லா டேட்டாவையும் செக்யூரா சேவ் பண்ண வச்சிருக்கூடியதுதான் டிஜிலாக்கர் சிஸ்டம். இந்த டிஜிலாக்கர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆதார் கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எல்லாருக்குமே, இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமான டேட்டாவா ஆதார் கார்டு இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆதார் கார்டு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. பட் டிஜிலாக்கர் சிஸ்டம் மூலமா இன்னொரு கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுது ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா, அப்பார் கார்டு. இந்த அப்பார் கார்டு என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சில டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். என்னென்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா அந்த வீடியோல கூட சொல்லி இந்த வீடியோ நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் எதை ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்ஸ். ஒன்ஸ் நீங்க அப்பார் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் எல்லாம் அதுல கனெக்ட் ஆகிடும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய டிகிரிஸ், நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போனாலும் உங்களோட டிகிரிஸும் அதுல சேவ் ஆகும். அண்ட் நீங்க வாங்கின ஸ்கூல் ரிலேட்டடாக கூடிய அவார்ட்ஸ் அதில் அப்லோட் ஆகிற பட்சத்தில் நீங்க ஸ்கூல் ரிலேட்டடாக எது அப்லோட் பண்றாங்களோ அதெல்லாம் அப்பார் கார்டில் அப்லோட் ஆகிடும். அண்ட் அதர் அகாடமிக் கிரெடிட்ஸ், ஸ்கூல் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஃபெலிசிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு போயிடும். இந்த கார்டில் ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். நானுமே அப்பார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணேன் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும், ஓகேங்களா. இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் நான் வந்து தனி செப்பரேட் போடுறேன். ஹவு டு கிரியேட் ஆதார் கார்டு கிட்டத்தட்ட ஜனவரி மந்த்லேயே போட்டேன். இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட ஜனவரிலேயே போட்டது தான். ஜனவரியா? ஆமா, 25/01 இங்க இருக்கு பாருங்க. அந்த ரிலேட்டடாகவே நம்ம போட்டாச்சு. இந்த இயர் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த வீடியோ போட்டாச்சு. இதை எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ ஆல்ரெடி அப்லோடட். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இது மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கும்? 12 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டிஜிலாக்கர்ல என்டர் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்பார் கார்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் டேட்டாவை பார்த்துக்கலாம். அகாடமிக்ஸ்ல அவர் எங்க படிச்சாரு, ஸ்கூல் எங்க படிச்சாரு, காலேஜ் எங்க படிச்சாரு, அகாடமியோட என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கினாரு, எல்லாமே ஸ்டோர் ஆகும். இதுக்காக தான் டிஜிலாக்கர் சிஸ்டத்துல அப்பார் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்படிதான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் மாதிரி இது கிரியேட் ஆகுது. இப்போ இது நீட்ல எப்படி வருது அப்படிங்கிற பாயிண்ட்டே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆதார் கார்டு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர்ல இருந்து டைரக்டா அப்ளிகேஷன் போற டைம்ல ஆக்சஸ் பண்ண முடியல.
நிறைய ஃபெயிலியர்ஸ் வருது. பட் ஈவன் அதை சார்ட்டிஃபை பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் அதில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைமை ரொம்ப 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 ஸ்லோ பண்ணுது. ஸோ நீட் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுற டைமில் எக்ஸாக்டாக ஒரு 3 weeks டைம் தருவாங்க அப்ளிகேஷனுக்கு. ஸோ அந்த டைமில் வேற ஒரு அப்ளிகேஷன் போடுற எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா டிஜிலாக்கர்ல இருந்து டேட்டா வந்து பார்த்தீங்க அப்போ ஆதார் கார்டு நம்பர் போடுறாங்களே, அந்த ஆதார் கார்டு டேட்டாலாம் வெரிஃபை ஆகுது, டிஜிலாக்கருக்கு சிக்னல் போகும். உங்களுக்கு புரியுமா சொல்றேன்? இந்த சிக்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஆகும். அப்போ டிஜிலாக்கர்ல இருந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆதார் கார்டு செக் பண்ணுறதுக்கே டைம் சரியா இருக்கனால சம்டைம்ஸ் ஆதார் கார்டு டேட்டா எடுத்துக்கிறதுக்கு ஃபெயிலியர் ஆகுது, இல்லையா ஆதார் கார்டு டேட்டாஸ் எல்லாம் டிஜிலாக்கர் வெரிஃபை பண்ணுறதுலையும் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அப்பார் கார்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சஜஷனாக கொண்டு வந்தாங்க நீட் 2025க்கு. நீட் 2025க்கு நீங்கள் அப்பார் கார்டை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதானே தவிர்த்து இது கம்பல்சரி கிடையாது. வீடியோட இந்த பாயிண்ட்ல சொல்றேன், இட்ஸ் நாட் கம்பல்சரி. இது எல்லோருமே அப்ளை பண்ணணும், எல்லோருக்குமே அப்பார் கார்டு வேணுமா சார்னா நாட் கம்பல்சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலும் இருக்கணுமான தேவையே கிடையாது. இது லாஸ்ட் நீட் 2025ல சொல்லிட்டாங்க. பட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணுமான எஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வருஷம் இன்னுமே நோட்டிபிகேஷன் வரல, அதனால கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பட் நாட் கம்பல்சரி. மறுபடியும் சொல்றேன், ஏன்னா சில வீடியோவில் அது கம்பல்சரின்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. போன வருஷம் வந்து அப்பார் கார்டு கடைசி நேரத்தில் வேணான்ட்டாங்க. ஸோ அவங்க எதுக்கு அப்பார் கார்டை கிரியேட் பண்ணிக்கிறது, பின்னாடி இருக்கக்கூடிய நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு ஃபெயிலியர் ஆகுறதுனால அப்பார் கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, எப்படி சார் அப்ளை பண்ணி வாங்குறதுனா நீங்க 2 வேல வாங்கிக்கலாம். ஒன்று, நீங்க படிக்கிற ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேரண்ட் ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு போய் உங்களோட ஹெட் மாஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் ரிலேட்டடாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பார் கார்டை அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன ஆதார் கார்டு மாதிரி தான் இருக்கும். நான் அது ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ண முடியல, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஒரு சின்ன ஆதார் கார்டு மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். அந்த ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டா போதும். ஸ்கூல் ரிலேட்டடாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பார் கார்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சார் நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன், ஏர் ட்ராப்பர் சார், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கக்கூடிய இ சேவா இங்கே போகலாம், இல்லைங்கிற நியர்பை இருக்கக்கூடிய நெட் சென்டர் இங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 பிளேஸ் உங்களுக்கு கரெக்டாக அப்பார் கார்டு போடுறதுக்கு ஏற்ற இடங்களா இருக்கும். இல்லை சார் எனக்கு இந்த 2 இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக செட் ஆகாது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் பார்த்தே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லிங்க்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா எத்தனை நாளில் சார் வரும்? மினிமம் 1 வீக்ல வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு 2 days 3 daysலேயே ப்ராசஸ் ஆகி 4th டேல நான்லாம் வாங்கிட்டேன். அப்பார் கார்டு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. 1 வீக்லேயே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் செல்ஃபாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ல அப்ரூவல் இருக்கு. நீங்கள் ஸ்கூல் ரிலேட்டடாக உங்களால் பேச முடியும், ஸ்கூல் ரிலேட்டடாக நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் என்னோட சஜஷன் ஸ்கூல் 12th வரைக்கும் படிக்கும் ஸ்கூல் மூலமாக பண்ணிக்கங்க. 12th முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய 12 digit வந்து ஒரு பர்மனன்ட் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் கரெக்ஷன்ஸ் பற்றி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. டிஜிலாக்கர் சரி அப்பார் கார்டை பற்றி மட்டும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சார்? நான் அப்பார் கார்டு எது இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஆதார் கார்டு இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருக்கணும். அப்டேட்டட்னா இதில் ஒரு ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபியில் ரிசீவ் ஆகிற மாதிரி ஃபோன் நம்பர் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். இதில் எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது. பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, இதில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதே தான் அப்பார் கார்டு எடுத்துக்கும். ஸோ இதில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதே தான் இதில் இருக்கு. ஸோ நீங்கள் ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ண ஆதார் கார்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்பார் ஐடி வந்து கிரியேட் பண்ணுங்க. அதுதான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் போதுமான அளவு தகவல் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.